இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நான் ஸ்பெஷலா டின்னர் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு பன்னீர் புலாவ்னா ரொம்ப பிடிக்கும். ம். வாங்க வாங்க. அம், ஏன் இவ்ளோ லேட்டு? இன்னைக்கு கொஞ்சம் வேலை நிறைய இருந்தது. சரி வாங்க உள்ள போலாம். நான் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன்ல, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வண்டியில இருக்கா? எங்க ஸ்வீட்ஸ காணோம்? இல்ல நான் வேணா போய் இல்ல இல்ல இல்ல, அதனால என்ன, நாளைக்கு வாங்கிக்கலாம். வாங்க கொடுங்க, வாங்க போலாம். வந்துட்டியாடா? என்னடா லேட்டு? வேலை ஜாஸ்தியா? ஆமாப்பா, கொஞ்சம் வேலை. நீ வரதுக்குள்ள காவியா கிச்சனுக்கும் வாசலுக்கும் 1000 வாட்டி நடந்திருப்பா. பாவண்டாவ, அவ கால் வலிச்சிருக்கும். தூங்கும்போது அவ காலுக்கு தைலம் தேய்ச்சி விடு, சரியா? ஆ, என் காலுக்கு அவரு தைலம் தேய்ச்சி விட வேண்டாம் அம்மா. பாவம், அவரு நாள் முழுக்க வேலை செஞ்சு டயர்டா இருப்பாரு. நான் தான் அவரு காலுக்கு தைலம் தேய்ச்சி விடணும். சரிடா சரி. உனக்காக வெரைட்டியா என்னென்னவோ சமைச்சு வச்சிருக்காடா. எனக்கும் சரியான பசி. போ, டக்குன்னு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு வா, சாப்பிடலாம். ம், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கூப்பிடுமா? எடுத்து வை. வரேன். உட்கார சரிப்பா. உட்கார சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்ச பன்னீர் ஃபிங்கர். இது கோபி மஞ்சூரியன். சப்பாத்தி வைக்கிறேன். உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பிடிக்கும்ல? சாப்பிடுங்க. இது வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ். நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நூடுல்ஸ் வைக்கிறேன். தேங்க்ஸ் அத்தை, தேங்க்ஸ் அத்தை. சாப்பிடுங்க. சரி. ஆச்சா? எம்மாடி, மாமா, அந்த தண்ணி இருக்கு பாரு, அதை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா
அதை குடிச்சிட்டு அப்படியே எழுந்து போயிடுவோம். ஐயோ சாரி மாமா, சாரி மாமா, நான் உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன். நான் போடுறேன் இருங்க. ரேமா, நீ ஏன் மனசு வந்து ஏதாவது பாத்தியாடா உன் பொண்டாட்டி உன்னை மட்டுமே கவனிக்கிறதுல குறியா இருக்கா. நாங்க இங்க இருக்கிறதையே மறந்துட்டா. அதாவது அவ மனசு ஃபுல்லா பார்த்தி மட்டுமே நிறைஞ்சிருக்கானா, அதனால அவ பாக்குற பார்வையிலையும் அவன் மட்டும்தான் தென்படுறான். தப்புல 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 தப்புல. இல்ல இல்ல மாமா, பார்ட்டிக்காக ஸ்பெஷலா செஞ்சிருந்தேன். ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னடா. போதுடா. இந்தாங்க. வேற என்ன மாமா, சப்பாத்தி வைக்கட்டா? இல்லடா, போதும். காவியா, நீ பார்த்தியோட உட்காந்து சாப்பிடுவா. இருக்கட்டும் அத்தை, அவரு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லம்மா, வா உட்காரு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல அத்தை, இவரு சாப்பிட்டும், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன இது சின்ன குழந்தை மாதிரி? வா வந்து உட்காரு, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். என்னங்க மக்கு மக்கு. ஏன் என்னாச்சு? அப்ப ஏன் இப்போதைக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்றான்னு புரியலையா உனக்கு? எனக்கு புரியலையே. அவன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த எச்சல் தட்டுல சாப்பிடணுங்கிறதுக்காக தான் அப்புறம் சாப்பிட்றேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். புரிஞ்சிருச்சா? ம். ம். கல்யாணம் ஆன புதுசுல நீயும் அப்படிதான் இருந்த, ஞாபகம் இருக்க? ம், ம். ஏங்க ம். அது அந்த காலத்துலங்க, இப்பவுமா அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த பாரு, ம். இந்த காதல், அன்பு, பாசம், ம். கணவன் மனைவி உறவு, ம். இதெல்லாம் எவ்வளவு கால நேரம் மாறினாலும் மாறாது. ம். ம். நீ மாறிட்ட, அவங்கள மாறணுமா? விட்டு. சரிங்க. டேய், வா. என்னடா வந்ததுல இருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்னவோ ஒரு மாதிரியாவே இருக்க. என்ன சைட்ல ஏதாவது பிரச்சனையா? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஓஹோ. அப்புறம் என்னடா அது, அவ இப்படி தட்டுல வைக்க இடம் இல்லாத அளவுக்கு ஐட்டம்ஸா அவ்வளவு சமைச்சு கொண்டு வந்து நிரப்பிக்கிட்டே இருக்கா. நீ ஏதோ திங்கறதுக்கே பிறந்தவ மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியே தவிர வாயில இருந்து நல்லா இருக்கு, பிரமாதம், சூப்பர், இல்ல அட்லீஸ்ட் தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை கூட வரல. ஏண்டா? ஏங்க ம்? தேங்க்ஸ் எல்லாம் பப்ளிக்காவா சொல்லுவாங்க? எல்லா ரூம் கூட்டிட்டு போய் தனியா சொல்லுவான். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ம். ம். சாப்பிடுங்க. ம். ம், ம். பார்த்தி, சாப்பாடு எப்படி இருக்கு? ஆ, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். காவியா, அவன் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீ என்ன அவனுக்கு சொல்லிட்டு இருக்க? ம், போதும், இதுவே ஜாஸ்தி. என்னங்க நீங்க, உங்களுக்காக நான் இவ்ளோ செஞ்சிருக்கேன், நீங்க இன்னும் எதுவுமே சாப்பிடவே இல்லையே. இல்ல, இதுவே நிறைய இருக்கு, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இனிமே சாப்பிட முடியாது. பார்த்தி பார்த்தி, என்ன? இருங்க. தட்டுல கை கழுவ வேண்டாம், நீங்க வாஷ் பேசின்ல போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்? அது ஏய், அவதான் சொல்றான்ல வாஷ் பேஷன்ல கை கழுவுன்னு. போடா, எதிர்த்து போய் வாஷ் பேஷன்ல கை கழுவு, அது அப்படியே இருக்கட்டும். எதுக்குப்பா? டேய், அதான் அப்பா சொல்றாருல்ல, போடா. விவரம் கட்டவன, இது கூட புரியலையா உனக்கு? நீ சாப்பிட்றல, அதை நீ முடிச்சதுக்கு அப்புறம் அதே தட்டுல சாப்பிடணும்னு அவ ஆசைப்படுறாடா. மாடையா, பா, எந்திரிச்சு போய் வாஷ் பேசின்ல கை கழுவு.
சாப்பிடுங்க. இல்லம்மா போதுமா, சாப்பிடுங்க அத்தை. போதும் போதும் போதுமா. சாப்பிடுங்க. மாமா உங்களுக்கு ஏங்க, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது? வேணாமா? போதுமா, எந்திருக்கிறேன். ம் மாமா என்ன மாமா இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் போட்டு சாப்பிடவே இல்ல. இல்லடா, வயிறு நிறைஞ்சிருச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட மனசு நிறைஞ்சிருச்சுடா. போதும். ம். கவ்யம்மா, எப்படி அவன் வயிறும் நிறைஞ்சிருக்கோ, அவன் மனசும் சந்தோஷமா இருக்கோ, அதே மாதிரி வாழ்நாள் முழுக்க அவனுக்கு ஒரு நல்ல மனைவியா மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு அம்மாவா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு நல்ல கைடா இருந்து என்னைக்கும் நீ அவனை நல்லா பாத்துக்கணுமா. ம். காட் பிளஸ் யூ. சமையல் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நீ அவன்கிட்ட காட்ட போற அன்பும் பாசமும் கூட இதை விட நல்லா இருக்கணும். ம், சரிங்க மாமா. சரி, சாப்பிடுற சாப்பிடு. நேரம் ஆயிட்டு இருக்கு பாரு. ம். நீ சாப்பிட்ரு. வாராயோ வாராயோ காதல் கொள்ள பூவோடு பேசாத காற்று இல்லை ஏன் இந்த காதலோ நேற்று இல்லை நீயே சொல் மனமே பார்த்தி பார்த்தி மாடிக்கு எங்கேயும் போயிருக்காரோ? ம், வரட்டும் வரட்டும். இதுக்கு முன்னாடி நான் இவ்ளோ சந்தோஷமா இருந்ததே இல்ல பார்த்தி. ஆனா இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என் மனசுல இருந்த மொத்த பாரமும் என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் ஒரு புது மனுஷியா எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம உன் முன்னாடி நிக்கிறேன். இதுக்கு காரணம் நீங்க தான். இன்னைக்கு நீங்க என்ன புரிஞ்சு ஏத்துக்கிட்டதுனாலதான் நான் ரொம்ப மன நிறைவோட சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்ல. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் பார்த்தி. பார்த்தி, எங்க பார்த்தி போயிட்டீங்க? இங்கதான் பால்கனில இருந்தேன். ஓ, தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே வந்திருப்பேன். நீ இன்னும் தூங்கலையா? ஆஹா, உங்களுக்கு பாதாம் பால் பிடிக்கும்ல, அதான் நான் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க, குடிங்க. எனக்கு வேணாம் காவியா. ஏன் பார்த்தி வேணான்றீங்க? நீங்க டின்னரும் ஒழுங்கா சாப்பிடல, அட்லீஸ்ட் இந்த பாலையாவது குடிக்கலாம்ல. குடிங்க. எனக்கு வேணாம், நீ வேணா குடி. ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? வேலையில எதுவும் பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணலாம். இனிமே உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது என்னோட பிரச்சனையும் தான்.
நீங்களும் நானும் வேற வேற இல்ல, 2 பேருமே ஒண்ணுதான். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு சொன்னா உன்னால சரி பண்ண முடியுமா? என்னால முடியும்னா நிச்சயமா நான் 100% ட்ரை பண்ணுவேன். நீங்க முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. இல்ல காவியா, இந்த பிரச்சனையை உன்னால சரி பண்ண முடியாது. சால்வ் பண்ண முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே இல்ல பார்த்தி. நீங்க என்னன்னு சொல்லுங்க. இது தீர்வு காண்ற பிரச்சனை இல்ல, தீர்க்கவே முடியாத பிரச்சனை. தீர்க்க முடியாத பிரச்சனையா? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் தான் புரியல. என்ன பார்த்தி, என்ன புரியலன்னு சொல்றீங்க? வேணாம் காவியா, இனிமே இதை பத்தி பேசி ஒன்னும் ஆக போறதில்ல. இதை அப்படியே விட்டுருவோம். ஏன் பார்த்தி, ஏன் என்னமோ மாதிரி பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க, அப்பதானே எனக்கும் புரியும். இத்தனை நாளா நான் உன் கூட இருந்திருக்கேன். ஆனா உன்னை பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியலையோன்னு தோணுது. நான் உன்னை நம்பின அளவுக்கு நீ என்ன நம்பல காவியா. நான் உங்களை நம்பலன்னு எப்படி பார்த்தி சொல்றீங்க? இல்ல காவியா, நீ என்ன நம்பல. ஏன் பார்த்தி இப்படி பேசுறீங்க? நான் உங்களை முழுசா நம்புறேன். என்ன நீ முழுசா நம்பியிருந்தா நீ எந்த உண்மையை மறைச்சிருக்க மாட்டேன். என் மேல நம்பிக்கை இல்லாதனால தானே எல்லா உண்மையும் மறைச்ச. நீங்க எந்த உண்மையை சொல்றீங்க? நான் இதை பத்தி பேசுறேன்னு உனக்கு என்னமா புரியல? எனக்கு சரியா புரியல பார்த்தி. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஜீவாவை காதலிச்சத என்கிட்ட சொல்லாம மறைச்ச. நான் உன்கிட்ட என்னை பத்தி எந்த விஷயத்தையும் மறைச்சதே இல்லையே. எனக்குள்ள அப்படி எந்த ரகசியமும் கிடையாது. ஆனா உனக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருந்திருக்கு. அது எதுவுமே என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே. நீ மறைக்கணும்னு நினைச்சியா இல்ல மறக்கணும்னு நினைச்சியான்னு தெரியல. நான் எதையுமே மறைக்கணும்னு நினைக்கல பார்த்தி. மறக்கணும்னு மட்டும்தான் நினைச்சேன். மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி அத்தனை நீயும் ஜீவாவும் காதலிச்ச விஷயத்த சொன்னப்போ அங்கே சில உடைச்சிட்டேன். என்னால தாங்கிக்கவே முடியல. உன்னை யாரும் முன்னாடி விட்டு கொடுக்க கூடாதுதான் நான் அத்தையை எழுத்து பேசினேன். உன்னை பத்தியோ நம்ம குடும்பத்தை பத்தியோ யாரும் தரக்குறைவா பேசக்கூடாதுதான் நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன். அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியா ஜீவா மேல கோபப்பட்டது எனக்கு நியாயமா பட்டுச்சு. ஜீவா அப்படி நடந்ததை பார்த்தா நீ அப்படி இருக்க. இதே யோசிச்சு நீ என்கிட்ட மறைச்சதுக்கான கோபமும் எனக்கு இருக்கு. நீங்க தேவி கிட்ட பேசினதெல்லாம் எல்லாமே பொய்யா? நீ ஜீவாவை காதலிச்சது ஏன் என்கிட்ட சொல்ல? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சது தெரிஞ்சதுன்னு என்ன ஏத்துக்கிட்டீங்க. அதனால இத பத்தி உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு தோணுச்சு. இருந்தாலும் என் உள் மனசு உண்மையை உங்ககிட்ட சொல்லிடணும்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. ஆனா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியா அமையாததுனால நான் சொல்லல. காவியம், நீ காதலிச்சதை நான் தப்புன்னு சொல்ல. ஆனா என் தம்பியை காதலிச்சுட்டு அது என்கிட்டயே சொல்லாம இருந்ததுதான் தப்புன்னு சொல்றேன்.